சரி சரி சரி. இந்த செடி கொச்சி வச்சா வருமா? எடுத்துகிட்டு போகிறேன். வருமா? சரி, அது கேட்டுக்க தான் எடுத்து சுற்றி பார்க்க வந்தேன். சரி சரி, அப்படியே போயிட்டேன். இதுக்கு போய் அங்கே ஜாயிண்ட் ஆயிருமா? கேரளா அந்த அட்டப்பாடி ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆயிருமா? இது போய் கூடுக்கடை போய் சேருங்க. சரி, எது போய் பெஸ்ட்? அட்டப்பாடியில் இதில் போகிறவங்க எழுப்பா. இப்போ நான் ஆனைக்கட்டி போகணும். இது பக்கமா அது பக்கமா? இதில் போகிறதா போய் ஆனைக்கட்டி வரலாம். சரி, இதில் போகிறதா ஆனைக்கட்டி போகலாம். சரி, யானை பார்க்கணும், ஒரு த்ரில்லிங்கா, அதுக்கு தான் வந்தேன். சரி. நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ கோயம்புத்தூர் மாவட்டம் தமிழக கேரளா பார்டர் ஆனைக்கட்டி டு சோலையூர் போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி இந்த சோலையூர் பயணத்தை 2 பகுதியாக போட்டிருக்கேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் இருக்குது, பாருங்கள். லேசான மலைச்சாரலில் பயணிச்சிட்ருக்கோம். வாவ், இது வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் ட்ரம்பட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் மதுளம்பூ, மாதுளம் இல்லை மதுளம்பூ. இந்த பூ வந்து தலையில் தான் பூக்கும். நிறைய வண்ணங்கள் இருக்கும். இது வந்து இளஞ்சிறப்பு வண்ணம். இந்த சோலையூர் மலை வந்து வெள்ளிங்கிரி மலைக்கு அப்படியே பின்பகுதியில் இருக்குது. நம்ம ரோடுகளில் பயணிக்கிறதுக்கும் இந்த மலைகளை வந்து தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்கும். இது எப்போவுமே இந்த மலைகள் ஒரு ஆச்சரியத்தை தரும். கோயம்புத்தூர்லேருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி தெரியும், இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி தெரியும். ஏதோ இந்த மலைகளுக்கு அப்பால் ஏதோ ஒரு தூர தேசம் இருக்கிற மாதிரியும் ஒரு மாய தோற்றத்தை உண்டு பண்ணும். அது மட்டுமே இல்லாமல் இங்கே சிறுவாணி அணை பக்கத்தில் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், உலகத்திலேயே வந்து 2வது அதிக சுவையுடைய தண்ணீர் வந்து சிறுவாணி. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மலைப்பகுதியில் இருக்கிற இந்த மூலிகைகளில் அந்த தண்ணி வந்து பட்டு வர்றதால தான் அவ்வளோ சுவைன்னு சொல்கிறாங்க. இன்னுமே இனிப்பாக தான் இருக்கும் அந்த தண்ணி. அப்படிப்பட்ட இந்த காடுகள் வந்து நிறையா மூலிகை வளங்களை கொண்டிருக்கு. உதாரணத்துக்கு நம்ம இப்போ பார்த்த இந்த ஏஞ்சல் ட்ரம்பட் ஃப்ளவரு, ஏன் இந்த பேருன்னா, தேவதை கையில் இருக்கிற அந்த ட்ரம்பட், அந்த நாதஸ்வரம் மாதிரி பெருசாக இருக்குமே ஆங்கில இசைக்கருவி, அந்த மாதிரி பார்க்குறக்கு இருக்குது. அப்படிங்கிறதால தான் இதுக்கு பேர் ஏஞ்சல் ட்ரம்பட் ஃப்ளவரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே மிளகு, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற பட்டை, அப்புறமா இந்த கல்பாசி, இது எல்லாமே இங்கே எக்கச்சக்கமாக வந்து கிடைக்கிற ஒரு விஷயம். இங்கே இருக்கிற பழங்குடிகள் வந்து அதை நம்பி தான் வந்து தங்களோட வாழ்வாதாரத்தையே கொண்டு போயிட்டுருக்காங்க. 2வது, இங்கே கிடைக்கிற பலாப்பழம் வந்து ரொம்ப சுவையுடையது. பொதுவாக நம்ம பலாப்பழங்கள் வாங்கும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த முட்கள் வந்து கேப் விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்ததுன்னா பழங்கள் கம்மியாக இருக்கும், சுளைகள் கம்மியாக இருக்கும். அதுவே முட்கள் சின்னதாக நெருக்கமாக இருந்ததுன்னா சுளைகள் அதிகமாக இருக்கும். இங்கே விளையிற எல்லா பலாப்பழங்களுமே முட்கள் சின்னதாக நெருக்கமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஏஞ்சல் ட்ரம்பட் ஃப்ளவர் இருக்குது. நான் இங்கே ஒரு குச்சி மட்டும் கொண்டு போய் வீட்டில் நட்ட போகிறேன். இந்த ஏஞ்சல் ட்ரம்பட் ஃப்ளவர் அப்படின்னு அழைக்கிற இந்த மதுளம்பூ வந்து நிறைய மருத்துவ குணங்கள் உடையது. இருந்தாலுமே இதை பற்றின ஒரு மிஸ்டீரியஸான விஷயங்களும் இருக்குது. இதை வந்து முகர்ந்து பார்த்தா மயக்கம் அடைஞ்சிருவாங்க, புத்தி பேதலிச்சிரும். இந்த கொடைக்கானல் எப்படி மதிக்கட்டான் சோலை இருக்குது, அங்கே இருக்கிற மூலிகை காற்று பட்டாவே புத்தி பேதலிச்சு போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இதை ஸ்மெல் பண்ணி பார்த்தா ஒரு மில்க் ஷேக் வாசம் தான் அடிக்கும் இந்த ஃப்ளவரு. ஆனால் இந்த இலைகள்லாம் கொஞ்சம் நாற்றம் அடிக்கும். இருந்தாலும் பார்க்கறக்கு தலையிலாக ஒரு அழகான ஒரு இதாக இருக்குது. இது வந்து இளஞ்சிவப்பு நிறம், இது மஞ்சள் நிறமும் இருக்கும், வெள்ளை நிறமும் இருக்கும்.
இங்கே இருக்கிற நிறைய வீடுகளில் முன்பகுதியில் இந்த பூ இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறக்கு. முக்கியமான விஷயம், நீங்கள் சிவா அண்ணாவோட சிவா மீடியா சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் இந்த இடங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். செம்மந்தி மலையிலிருந்து நீலகிரிக்கு போகிறக்கு வீரப்பன் வந்து இந்த வழியை தான் பயன்படுத்தி இருக்கணும். ஆனால் இந்த வழியில் போகும்போது கண்டிப்பாக ஒரு தார் ரோட்டையாவது கடந்து தான் அவங்க போயிருப்பாங்க. வச்சா வருமா? எடுத்துகிட்டு போகிறேன். வருமா? அது கேட்டுக்க தான் எடுத்து சுற்றி பார்க்க வந்தேன். சரி அப்படியே போயிட்டேன். இதுக்கு போய் அங்கே ஜாயிண்ட் ஆயிருமா? இப்போ கேரளா அந்த அட்டப்பாடி ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆயிருமா? இது போய் கூடுக்கடா போய் சேருங்க. சரி, எது போய் பெஸ்ட்? அட்டப்பாடியில் இதில் போகிறவங்க எழுப்பான். இப்போ நான் ஆனைக்கட்டி போகணும். இது பக்கமா அது பக்கமா? இதில் போகிறதா போய் ஆனைக்கட்டி வரலாம். சரி, இதில் போகிறதா ஆனைக்கட்டி போகலாம். சரி, யானை பார்க்கணும், ஒரு த்ரில்லிங்காக, அதுக்கு தான் வந்தேன். சரி, அப்போ இதில் போகிறது நல்லது. அதில் போய் சரி, அது வரைக்கும் போயிட்டு அப்படி திரும்பி. சரி வரேங்க. சரி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆனைக்கட்டியிலிருந்து மன்னார்காடு வரைக்கும் கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் வந்து இங்கே எந்த விதமான மதுக்கடைகளோ கள்ளுக்கடைகளோ கிடையாது. அது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த கேரளா அரசாங்கம் என்ன மாதிரி ஒரு விதிமுறை வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இங்கே குடிக்க வரவங்க இந்த பிளாஸ்டிக் பாட்டில், கண்ணாடி பாட்டில், பிளாஸ்டிக் டம்ளரு, கேரி பேக் இதெல்லாம் வந்து சாலையோரத்தில் வன ஓரத்தில் போட்டு போயிடுவாங்க. இங்கே இருக்கிற விலங்குகள், மான், யானை, காட்டெருமை, கரடி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விலங்குகள் இங்கே இருக்குது. அது வந்து அதை தெரியாமல் சாப்பிட்றலாம், அதனால் பிரச்சனை வரலாம். இல்லை ஒரு கண்ணாடி பாட்டில் விலங்குகளோட காலில், யானை கால் எல்லாம் ஒரு கண்ணாடி பாட்டில் ஏறிச்சுன்னா என்ன ஆகும்னா அது சீக்கிரமாக இறந்தே போயிடும். அந்தளவுக்கு பிரச்சனை ஆயிரும். ஸோ அதுக்காக இருக்கலாம். அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அப்புறமா இங்கே இருக்கிற வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகழகாக இருக்குது. சாலையோரத்தில் இருக்கிறதே எப்படின்னா உள்ளே எல்லாம் இன்னுமே அழகாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே மக்கள் போக்குவரத்துக்கு பெரும்பாலும் ஜீப்பை பயன்படுத்துகிறாங்க. ஜீப் வந்து வாடகைக்கு கிடைக்கிது. ரெண்டாவது பஸ்ஸும் இங்கே வந்துட்டு போகுது. கேரளா கவர்மெண்ட் பஸ் வந்து இங்கே வரும். தமிழ்நாடு பஸ் வராது, ஏன்னா இது வந்து கேரளா பகுதிக்குள்ளே இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து சாலை வழியாக வந்தால் ஒரு 40 கிலோமீட்டர் வரும். ரெண்டாவது கோயம்புத்தூர்லேருந்து இந்த மலை வழியாக இந்த தூரத்தை கடந்தால் வெறும் 10 கிலோமீட்டர் கூட வராது. ஆனால் அப்படியே வந்து கோயம்புத்தூருக்கு எதிர்மாறாக ஒரு அவ்வளோ சுத்தமான ஒரு பேருக்கு தகுந்த மாதிரி, சோலையூர் தகுந்த மாதிரி, ஒரு சோலைவனம் மாதிரி தான் இந்த ஊர் இருக்குது. இந்த சோலையூர் இதோடு முடிஞ்சிடுறது கிடையாது. இது வந்து மறுபடியும் அந்த ஆனைக்கட்டி டு மன்னார்காடு மெயின் ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆயிரும். இந்த மாதிரி இங்கே எக்கச்சக்கமான மலை கிராமங்கள் இருக்குது. நான் இப்போது சோலையூரை நெருங்கிட்டேன். சோலையூர் வந்துருச்சு. சோலையூர் வந்துட்டு அங்கே தூரத்தில் தெரியுது நீலகிரி மலைத்தொடர்கள். இங்கிருந்து அட்டப்பாடி போயிட்டு முள்ளி வழியாக ஊட்டிக்கு ஒரு வழி இருக்குது. ஆனால் அதை இப்போ பேன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி.